நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். மாசி மாதத்தின் கோச்சாரங்களை கொஞ்சம் பார்க்கலாம். மாசி மாதம் அப்படின்னு சொல்லோம்னா சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகக்கூடிய காலகட்டத்தை மாசி மாதம்னு சொல்கிறோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த ஒரு 30 நாட்களை மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயமும் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மாறுறதை வச்சு தான் நம்மளுடைய ராசிகளையும் அந்த மாதத்தை இப்போ வச்சுருக்காங்க. அதாவது சூரியனுக்காக கும்ப மாதம்னு வச்சுருக்கிறது, மகர மாதம்னு வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேயானால் கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் வரக்கூடியது. அதாவது எந்த ஊற்றினிலும் கங்கை நீர் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு பிலீஃப் இருக்குது. அதனால் புனித திருக்கோயில்களில் உள்ள குளங்களெல்லாம் நீராடக்கூடியவர்கள் எல்லாருமே நீராடுவாங்க. நீராடி அதன் மூலியமாக புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாசி மாதமான கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதை தவிர வேதங்கள் சொல்கிறது. இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனால் கோச்சார பிரகாரம் மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் உங்களுக்கு ராகு பகவானும், 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் செவ்வாயும், சப்தமான துலாத்தில் கேதுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதை தவிர 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. மீனத்தில் குரு பகவான் இருக்கார். இதுதான் இந்த காலகட்டத்தின் கோச்சாரம் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த மாத பலன் சொல்லும் பொழுது வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களை வைத்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது, அதனுடைய பலன்கள் எப்போவும் வருஷ பலன்கள், அதாவது 1.5 வருஷ பலன் 2.5 வருஷ பலன் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த விளைவை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தான் இந்த மாத பலன்கள் சொல்கிறது. இது தவிர பார்த்தீங்களேனால் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் 21/2 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்துக்கும், 9/3/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தீங்களேனா அவர் 16/2/2023 கும்பத்திலிருந்து மீனத்துக்கும், அதுக்கு பிறகு 13ஆம் தேதி, அதாவது இந்த தமிழ் மாதத்தினுடைய மாசி மாதத்தினுடைய கடைசியில் 13/3 அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளான 14ஆம் தேதி 14/3/2023 அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் மகா சிவராத்திரி, அதாவது திரையோதசி அன்னைக்கு வருது மகா சிவராத்திரி, அதாவது பௌர்ணமியை தாண்டிய திரையோதசி. இந்த அதாவது கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரையோதசி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரியில் உபவாசம் இருந்து, அதாவது பட்னி இருந்து ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து சிவபெருமானை வேண்டுவது அவர்களுக்கு வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறும், வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி, அதாவது அமாவாசை பௌர்ணமி அதிலிருந்து 4ஆவது நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றது விநாயக பெருமானுக்கு பண்ணுறது. அருகம்புல் மாலையும் தேங்காயும் எருக்க மாலையும் போட்டு இந்த காலகட்டத்தில் சங்கடஹர சதுர்த்தி பண்ணிங்களேனால் விநாயகருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம். ஏற்கனவே பௌர்ணமி மற்றும் அமாவாசையை பற்றி நான் இதில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கும்பமேளான்னு சொல்லக்கூடியது.
12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகா கும்பமேளா அப்படின்றது வரும். அதாவது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வரும். அப்போ வந்து இந்த கும்பமேளா மிகவும் பிரசித்தியாக இருக்கும். ஆனால் வருஷா வருஷம் வந்து கும்பமேளா இந்த சூரிய பகவான் கும்பத்திற்கு வரும்பொழுது மாசி மகம், அதாவது சந்திர பகவானும் பௌர்ணமியின் போது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கங்கை வந்து எல்லா ஊற்றுக்களிலும் வர்றதாக ஐதீகம். அதனால் எல்லாருமே வந்து இந்த கும்பமேளாவுக்கு கண்டிப்பாக வந்து எந்த இடத்தில் ஊற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் குளித்து முங்கி ஸ்நானம் செய்கிறது மிகவும் சுபிக்ஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கள் தோஷமெல்லாம் போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அதாவது முருகன் வழிபாடு, அதாவது தந்தைக்கே உபதேசம் செய்த சுப்பையா என்று சொல்லக்கூடிய முருகன் வழிபாடு இந்த மாசி மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் வைணவத்தில் மிகப்பெரிய விசேஷமாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். அவர் வந்து பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அவர் எழுதின ஒன்றாவது பிரபந்தம் வந்து பார்த்தீர்களேயானால், அதாவது அவர் எழுதின பிரபந்தம் வந்து இந்த வாழால் அரித்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தினும் வித்துவ கோட்டம்மானே ஆளா உணர்தர்களேல் பார்ப்பு நடிகேன் அப்படின்னு இந்த குலசேகர ஆழ்வார் வந்து சரணாகதி தத்துவத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். ஸோ இதில் அவர் வந்து அவதரித்த திருநாள் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ அதையும் வந்து நம்ம கொண்டாடுவோம். இந்த மாசி மாதத்தில் பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய ஏற்றங்களும் இருக்குது. அதனால் மாசி மாதம் வந்து சிவனுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ராசியாக வந்து இந்த மாசி மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அது தவிர எந்தெந்த ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது, சந்திராஷ்டமம்னா என்ன, அந்த பரிகாரங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்றத இப்போ ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். மீனராசி. மீனராசின்னு பார்த்தீங்களேயானால் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி கொண்ட 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் இருக்கக்கூடியது மீனராசி. இந்த மீனராசியின் அதிபதியே வந்து குரு பகவான். குரு பகவான் இவ்வளவு நாள் தனிச்சு இருக்கார். இதனால் என்ன அப்படின்னா உடல் நலத்தில் ஒரு செட்பேக் இருந்துகிட்டே இருக்கும். அதை தவிர வந்து பண வரவு இருக்காது. பண வரவு வந்ததுனாலும் அது பேய்த்தனமாக செலவழியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதம், அதாவது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான மிகப்பெரிய நல்ல காலங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்க போகுது. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கும்ப மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாச பலன் அப்படின்னு நாங்கள் எடுக்கும் பொழுது 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், தவிர வந்து புதனும் அதாவது சுக்கிரனையும் எடுத்து தான் வந்து இந்த 4 கிரகங்களும் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகுது, எந்தெந்த விஷயங்கள் இதை கொடுக்கும் அப்படின்றத வந்து பார்த்து சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால், அதாவது மாசி மாதத்தில் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் வந்து நல்ல, அதாவது 12ஆம் இடம் வந்து சுக்கிர பகவானுக்கு மறைவு கிடையாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஏன் சொல்றது அப்படின்னா 12ஆம் இடத்தில் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னா அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது போகம் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய இடம் வந்து 12ஆம் இடம்னு சொல்றது. இந்த 12ஆம் இடத்துல வேலைகள் தான் வந்து சுக்கிரன் செய்யக்கூடிய வேலைகள். அதனால வந்து சுக்கிரனுக்கு அந்த இடம் வந்து, அதாவது 12ஆம் இடம் வந்து மறைவு கிடையாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அயன சயன போகங்கள் கெடாமல் நல்லபடியாக இருக்கக்கூடும். ஆனால் மகர மாதம் வரலும் வந்து உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் 12ல் இருக்கார். மற்றபடி உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த மாதம், அதாவது கும்ப மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது கும்ப ராசிக்கு கும்ப மாதத்தில் பார்த்தீர்களேனால் மாசி மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடும். எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து அவர் வந்து உச்சம் பெற்று போகிறார்.
இந்த காலகட்டம் எப்போன்னா 4ஆம் தேதியிலிருந்தே, அதாவது மாசி மாசம் 4ஆம் தேதி, அதாவது 16/2/2023ஆம் தேதி அன்னைக்கே வந்து சுக்கிர பகவான் அவர் வந்து அ அவர் வந்து இதுல மீனத்துக்கு வரார். மீனத்துக்கு வர்றதுனால என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா, உங்களுடைய 8ஆம் அதிபதி ராசியில் குருவினுடைய சம்பந்தப்பட்டு அவரே வந்து உச்சம் பெற்று போறது வந்து மிகப்பெரிய ஏற்றம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிட்டும். 8ஆம் இடம்னா ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. திடீர் பண யோகங்கள் அடிக்கும். அதாவது வெளியிலிருந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஏதாவது லாட்டரி ரேஸு, ஷேர்ஸ்ல வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாரியான விஷயங்கள் நிச்சயமாக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இத தவிர வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் வந்து ஒரு சுக்கிர பகவான் தான். முயற்சி ஸ்தானாதிபதி வந்து செவ்வாய் பகவான் இவ்வளவு நாள் இருக்கிறதுனால 12ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்க முயற்சிகள்ல வந்து ஒரு வெற்றி உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வரும். ஏன்னா 3ஆம் அதிபதி 3, 8க்கு உண்டானவர் வந்து உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும், குருவின் பார்வை உங்களுடைய ராசிநாதன் பார்வையினால இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய ஏற்றமா இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம், இவ்வளவு நாள் தனித்த உருவாயிருந்தவர் இப்பொழுது சுக்கிர பகவான் வந்ததுனால ஓரளவு வந்து பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய அளவுல இருக்கும். அதாவது உடல்நிலையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக காணப்படும். தவறான முடிவுகள் எடுப்பவர்களுக்கு அந்த முடிவுகள் எல்லாம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் சுக்கிர பகவான் வந்து 9 அதாவது 13/3/2023, அதாவது இந்த மாசம் மொத்தமே மோர் ஆர் லெஸ் ஒரு 25 நாளைக்கு வந்து மீனத்திலேயே இருந்து உச்சமா இருக்கார். அதனால வந்து இந்த மாசம் வந்து மீன ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. சரி, அப்புறம் புத பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, புத பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீண் செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய வேலைகள் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் மூலியமாக நீங்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர 4, 7ன் அதிபதியும் 12ஆம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக படிப்பின் மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும். என்ன சாமி இது 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்காரே சாமி, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லபடியா இருக்கும். அதற்கு பிறகு அவர் வந்து ராசியில வரும்போது நீச்சப்படுறாரு. அதாவது உங்களுடைய 4, 7 அதிபதி ஆ அ 20 அதாவது 21/2/2023க்கு வந்து கும்பத்துக்கு வராரு. இத தவிர புத பகவான். இத தவிர வந்து அவர் 9/3/2023ல வந்து மீன ராசிக்கே வந்து நீச்சப்பட்டு போறார். அவர் நீச்சம் ஆகும்பொழுதும் அவர் வந்து நீச்ச பங்கம் பெறுகிறார். அதாவது 4, 3 அதிபதி 4, 7 அதிபதி வந்து பங்கம் பெறதுனால என்ன வருது அப்படின்னா, எதிர்பாலினத்தவர் மூலியமாக மிகப்பெரிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவுகள் நிச்சயமாக திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு கரன்சி மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக புதிய இது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த பொருட்கள் மூலியமாக, அத தவிர வந்து இந்த புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ரேஸு, லாட்டரி இந்த மாரியான விஷயங்கள், ரேஸு, லாட்டரி அத தவிர வந்து அ அ ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அதுல வந்து ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அப்படின்றதையும் சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ல இருக்கிறவங்க, அத தவிர வந்து டீச்சர்ஸு, ப்ரொஃபசர்ஸு, நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் விக்கிறவங்க, அதெல்லாம் பண்றவங்க, நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாசி மாசம் அமையப்போகுது சுபகிருது வருஷத்துல. இதை தவிர பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் போய் வந்து குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல நிற்கிறார். இந்த 3ஆம் இடத்துல நிற்கிறது அப்படின்றது பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக இளைய சகோதரத்துவம் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அப்படின்றத சொல்றோம். இதை தவிர பார்த்தீர்களேயானால் இந்த இந்த தேங்காய் சம்பந்தமான வியாபாரம், தேங்காய் எண்ணெய் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. சரி, இந்த மாசம் அதாவது மாசி மாசம் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் வந்து ஆ இது சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்த்தீர்களேயானால் 10/3/2023, 13/3/2023
காலை 11 மணி வரலும் இருக்கு அப்படின்றத சொல்றோம். இந்த காலகட்டத்துல புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம், எடுத்து செய்ய வேண்டாம். புதிதாக நீங்க வந்து அக்ரீமெண்ட் சைன் பண்றது, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்றோம். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதாவது இந்த காலகட்டத்துல பார்த்தீர்களேயானால், உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுடைய ஏன்னா சந்திர பகவான் மனோகாரகன்னு சொல்றோம். அவர் மதிமயங்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதனால தான் வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை நீங்க இத ஏற்கனவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். இது எனக்கு தெரியாது. நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்றது? அப்படின்னு நீங்க கேட்டீர்களேயானால், கண்டிப்பாக அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அந்த வேலையை மேற்கொள்ளலாம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சந்திர பகவானுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவத்துல வந்து பால சொல்றாங்க. அது தவிர வந்து சந்திர பகவான் வந்து தாய்க்கு காரகன்னு சொல்லுவாங்க. அதனால பசுவையும் வந்து தாயையும் வந்து ஒன்றாக வணங்கக்கூடிய தர்மம் நம்மளோடது. அதனால பசுவினுடைய பாலை ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டீங்களேனா, கண்டிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி செல்லும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்றோம். இதை தவிர பார்த்தீர்களேனால், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது பார்த்தீர்களேனால், உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து இந்த மாச கடைசி, அதாவது இந்த மாச கடைசி வரலும் சுபத்துவம் இல்லாம 13ஆம் தேதிக்கு தான் வந்து சுக்கிரன் மாறுறார். அதனால வந்து அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன், காளியம்மன், நரசிம்ம பெருமாள் இவர்களுக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வர்றதும், விளக்கு போடுறதும், ஒரு 4 விளக்கு எலுமிச்சம்பழ விளக்கு 4ஆ அதாவது 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் 2 2ஆ கட் பண்ணி 4 விளக்கு வந்து இந்த ராகு பகவானுக்கு போடுறதும், அருகில் உள்ள அதாவது ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் உங்களுடைய உடல் நலத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர திருமணம் ஆகாத, திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது திருமணம் முடிஞ்சே தீரணும். ஏன்னா சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆகிய தீரணும். அதை தவிர புத பகவானும் சேர்ந்து வராரு. நீச்சம் பெற்றாலும் அவர் பங்கமடைஞ்சு ராஜயோகம் இருக்கிறதுனால இந்த மாசத்துல வந்து திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண யோகம் கண்டிப்பாக வரும். கவலைப்பட தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தோடு இந்த மாசம், மாசி மாசம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்றோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.